ஒப்பந்தத்தின்படி அந்நிய நாட்டு சிறைச்சாலையில் ராணுவ கைதிகளாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட நமது நாட்டு ராணுவ வீரர்களை ஏற்றி வரும் விசேஷ ரயிலான ஹிமாலயன் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது முதலாவது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. விடுதலை ஆகி வரும் ராணுவ வீரர்களை தமிழக மக்கள் சார்பாகவும் தென்னக ரயில்வே சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். டாக்டர், நீங்க உங்க பையன் குணசேகரன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி டாக்டர், உங்க பையன் இன்னும் ரிலீஸ் ஆகுது. என் பேர் அசோக். போர்ல கைதான ராணுவ வீரர்களை மட்டும்தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க பையன் அனுமதி இல்லாம போர் முறை இருந்ததுனால இன்னும் ரிலீஸ் பண்ணல. டாக்டர், நீங்க இன்னும்? ஆமா, நான் இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கேன். என்ன வீட்லயே காவல் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி டாக்டர், நீங்க யார்கிட்டயும் தனியா பேச அலோவ் பண்றதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. சரி டாக்டர், நீங்க போங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் உங்க பையன் கிட்ட இருக்கு. உங்க பையனை எப்படி விடுவிச்சாங்க இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல வந்து சந்திக்கிறேன். ஓகே அசோக்? டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். முதல்ல யார் பார்த்தது? நான் தான். உன் பேர் என்னமா? ஜூலி. உங்க அப்பா பேரு? சாரி இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க. இந்த சர்ச் நடத்துற அநாத விடுதியை சேர்ந்தவங்க. ஓகே ஃபாதர், மேற்கொண்டு ஏதாவது விவரம் தேவைன்னா உங்களை கான்டாக்ட் பண்றோம். வாட்ச்மேன், இன்னைக்கு யாரும் ஷாப்பிங் போக வேண்டாம். எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போய். சார், அந்த ஆள் பேக்ல இந்த போட்டோ இருந்துச்சு. யார் அது? ஆர்மி டாக்டர் மாதிரி இருக்காங்க. டாக்டர் சந்திரலேகா, 41 குமரன் காலனி. டாக்டர் சந்திரலேகா. ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? ஆர்மி டாக்டர் பையனா இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? டாக்டர்,
வாங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர், உயிருக்கு ஆபத்தான நிலையில அசோக்னு ஒருத்தரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அசோக் ஹாஸ்பிட்டல்லையா? இப்பதானே நான் அதுக்குள்ள அவனுக்கு என்னாச்சு? யாரோ அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அவர் உடனே உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. நீங்க வரத்துக்கு வேண்டிய எல்லா வித பர்மிஷன் நாங்க வாங்கியிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் சந்திரலேகாவுடைய மகன் குணசேகரனை கொலை பண்ண தாண்டா அனுப்பணும். நீ என்னடா நாங்க போயிட்டு அவனுக்கே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அண்ணா, எங்க பாஸோட வாழ்க்கையில சென்டிமெண்ட்டுக்கே இடம் இல்லை. அவருக்கு துரோகம் பண்ண உனக்கு என்ன தண்டனை? What is this? God, கொஞ்சம் பிடிங்க. ஆக்சிஜன் டியூபை யாரோ வெட்டி விட்டுருக்காங்க. இஸ் டெட். 1 minute டாக்டர். வசந்தா நர்ஸ் ஃபோன். IC 181. வக்கீல் சார், எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா உங்க மகன் குணசேகரனும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன இந்த சோல்ஜர் அசோக்கும் ஒரே ஜெயில இருந்திருக்கணும். ராணுவத்துல நடந்த மருந்து மோசடி சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் உங்க பையன்கிட்ட தான் இருக்கணும். அதனால அசோக் உங்ககிட்ட தெரியப்படுத்தின IC 181 நம்பர்ல தான் ஏதோ விஷயம் இருக்கு. பட் ஐசி நம்பருங்கிறது சாதாரணமா ராணுவத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தரப்படுற அடையாள நம்பர். அப்போ அந்த 181 நம்பருக்கு உரியவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு விட கிடைச்சிடும். எஸ், அதுக்கு ஒரு வழி இருக்கு சார். டெல்லியில இருக்கிற ஆர்மி ஹெட் ஆபீஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கு உரியவங்களுடைய சரித்திரமே இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கே டெல்லிக்கு புறப்பட்டு போய் அந்த IC 181 பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுட்டு வந்துருங்க. சார், உங்க பர்மிஷன் டைம் ஓவர். ஓகே டாக்டர், அப்போ நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னு உங்களை மீட் பண்றேன். See you. டாக்டர் சந்திரலேகாவுக்காக அசோக் ஏதாவது மெசேஜ் விட்டு போயிருக்கணுமே. அந்த பையன்கிட்ட டைரியை தவிர வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்லை. நல்லா பாத்தீங்களா? நாங்களும் புரட்டி பார்த்தோம், அதுல வேற எதுவும் இல்லை. அதான பார்த்தேன். IC 181 இது ராணுவத்துல தர அடையாள நம்பர் ஆச்சு. ஆனா இது அசோக்கோட நம்பர் இல்ல. இந்த IC 181க்கும் குணசேகருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். அதனால IC 181 யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் சமாளிக்கணும், குணசேகரையும் எதிர்நாட்டு ஜெயில இருந்து இங்க கொண்டு வரணும். அதுக்கு தேவை பணத்துக்காக எதையும் செய்யற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். 4ஆம் தேதி பட்டப்பகல்ல மெயின் ரோட்ல இருக்க ஒரு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் பிரதாப்ங்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல். 18ஆம் தேதி ஒரு நகை கடையில 8 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. அதுக்கும் காரணம் பிரதாப்ங்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல். செஞ்சவன் யாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. எவ்வளவோ கொலை கொள்ளையெல்லாம் நாம ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரதாப்ங்கிறவன் தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு தெளிவா தெரிஞ்சிருந்தோம். இது வரைக்கும் நாம ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணல? பிரதாப் மாறுவேஷத்தில் வந்துதான் எல்லா இடத்திலையும் கொள்ள நடத்தியிருக்கான். அதனால அவனுடைய உண்மையான தோற்றம் என்னங்கறத இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. சார், அங்கங்க நடந்த கொள்ளைகள்ல பிரதாப்ப மாறுவேஷத்துல பார்த்த சில பேர் சொன்ன அடையாளங்களை வச்சு
நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவன மாதிரி தோற்றங்களை வரைஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் see the file. ஆல் ரைட். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க உடனே கண்டுபிடிக்க வேண்டியது எப்பவுமே மாறுவேஷத்தில் இருக்கிற அந்த பிரதாப்ங்கிறவன் யாரு, எப்படி இருப்பான், எங்க இருப்பான். முடியல அவனை.